ஒரு ஸ்டாக்கை கூட நீங்கள் ஹேண்ட் பிக் பண்ணாமல் இப்போ கரண்ட்லி ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் கேப்சர் பண்ணால் எப்படி இருக்கும்? அண்ட் இது ப்ரிடிக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இல்லாமல் ஆல்ரெடி பாஸ்டில் வின் பண்ண ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டில் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணால் இதுதான் கொட்டாக் நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எய்ம் பண்ணுறாங்க. ஸோ மொமெண்டம் நிஜமாலே சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அண்ட் இல்லைனா இதுலேயுமே இன்வெஸ்டர்ஸ் ஓவர்லுக் பண்ணுற மாதிரி சில ஹிடன் ரிஸ்க் இருக்கா? அவங்க ஒரு இன்டெப்த் மேனரில் இந்த வீடியோவில் இது எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. So இப்போ நம்ம இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 20th November 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 4th December 2025. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் இதோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக நிஃப்டி 500 மொமெண்டம் 50 TRI இருக்கு. இதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ₹100 ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மிஸ்டர் தேவேந்தர் சிங்கால், மிஸ்டர் சதீஷ் தோண்டாப்பட்டி அண்ட் மிஸ்டர் அபிஷேக் பிசன்ன்றவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். அண்ட் டிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு எக்ஸ்பென்சஸ்க்கு பிஃபோர் ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் அந்த ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸோட க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் ஆகிற மாதிரி ரிட்டர்ன்ஸை ப்ரொவைட் பண்ணணுன்றது தான் இவங்களுடைய பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இட் கேன் பி சப்ஜெக்டட் டு ட்ராக்கிங் எரர். ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றி சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோர் பேஸ் பண்ண 50 ஸ்டாக்ஸ் வச்சு நிஃப்டி 500 இண்டெக்ஸ்லேருந்து ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கோர் ஒவ்வொரு கம்பெனிக்குமே எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் 6 and 12 month ப்ரைஸ் ரிட்டர்ன். இது வாலட்டாலிட்டிக்கு அட்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸை வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், such as benchmarking, fund portfolio, launching of index funds, ETFs and other structured products. ஸோ இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனில். ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர்லேருந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வரைக்கும் இவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்க டாப் 10 ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் 4.01 வெயிட்டேஜோட இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் 5.69% வெயிட்டேஜோட இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸும் as on October 31st 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃப்லேயே பார்த்தா தெரியும். ஷார்ட் டேர்ம்ல அங்கே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பர்ஃபார்ம்ட் வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்டை பற்றின இண்டெக்ஸை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இப்போ நமக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபண்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபார்முலா ட்ரிவன் மாடலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க நிஃப்டி 500லேருந்து டாப் 50 ஹை மொமெண்டம் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டராக சப்ஜெக்டிவ் ஸ்டாக் பிக்கிங்கை விட உங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரூல் புக் பேஸ்ட் ஸ்டைல் உங்களுக்கு ரீஅஷூரிங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்பர் 2, மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஆக்சுவலி ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸை தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணுவாங்க. ஸோ புல் ஃபேஸஸில் இந்த போர்ட்ஃபோலியோ ஆக்சுவலி இன்னும் ஸ்ட்ராங் ட்ரெண்ட்ஸ்க்கு இயர்லியாகவே லேஷ் ஆன் ஆகி இன்னும் அவங்களோட லாங்கராக இருக்கிறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. நம்பர் 3, ஸோ இந்த செலெக்ஷன் பூலில் என்டையர் நிஃப்டி 500 இருக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் வந்து அக்ராஸ் லார்ஜ், மிட், ஈவன் செலக்ட் ஸ்மால் கேப்ஸ்ல கூட நம்ம டேப் இன் பண்ணலாம். ஸோ இந்த வைடர் பேஸ் சம்டைம்ஸ் நேரோவர் இண்டெக்ஸ் மிஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அன்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்பர் 4, ஸோ ஒரு ஆக்டிவ் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ஹை ஃபீஸ் பே பண்றதுக்கு பதிலாக இந்த ஃபண்ட் ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் ரூட் மூலமா நமக்கு அஃபோர்டபுளாகவே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கை பிலீவ் பண்றீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும். நம்மளுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இல்ல கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் டிப்பிக்கலி ஒரு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது ஹோல்டிங்ஸை ஃப்ரீக்வெண்ட்லி ரீஷஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா இட் கேன் லீட் டு ஹையர் ட்ரேடிங் காஸ்ட் இண்டெக்ஸ்குள்ளே. ஸோ இந்த மாதிரி செக்டார் இல்லை ஸ்டாக் எக்ஸ்போஷர்ல சடன் சேஞ்சஸ் வரும். அண்ட் நம்பர் 2, சப்போஸ் மார்க்கெட் டைரக்ஷனை அப்படியே குவிக்லி ஃபிளிப் பண்ணா என்ன ஆகும்? மொமெண்டம் ஸ்டாக்ஸ் கேன் பி ஹிட் ஹார்டர். ஏன்னா அவங்க ரிலே பண்ற ட்ரெண்ட் அப்ரப்டா பிரேக் ஆகுது அப்படின்னா. அண்ட் நம்பர் 3, ஜஸ்ட் 50 ஸ்டாக்ஸ் அண்ட் ஹை ஃபேக்டர் டில்ட் வச்சு பார்க்கும்போது
இந்த இண்டெக்ஸில் அதிக கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேபிள் லாங் டேர்ம் கோர் அலோகேஷன் பார்க்குறீங்க, நீங்கள் அதை தான் தேடுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நேரோவாக இருக்கு. அண்ட் நம்பர் 4 மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் அப் ஆகின ஸ்டாக்ஸாக இருக்கிறதுனால ஒரு ஹையர் வேல்யூவேஷனில் தான் ஆஃபன் ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேம்ஸை நீங்கள் இண்டெக்ஸ் மூலியமா வாங்கும்போது நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற எலிவேட்டட் ப்ரைஸில் தான் என்ட்ரி ஆகுறீங்க வித்தவுட் எனி ரூம் டு ஜட்ஜ் வேல்யூ. அப்போ இப்போ இதை பற்றியும் நம்ம சரி நிறைய ட்ராபேக்ஸ் வச்சிருக்கோம். இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கொட்டாக் நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? மொமெண்டம் நிஜமாலேயே பவர்ஃபுல் ரிட்டர்ன்ஸை டெலிவர் பண்ணுதா? நிஜமாலே ஆமாம், ஹிஸ்டாரிக்கலி இது செஞ்சிருக்கு. பட் அந்த ட்ரெண்ட் ஹோல்ட் ஆனது மட்டும்தான். பட் இதுலேயுமே அண்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹை வாலட்டாலிட்டியோட ஃபேஸஸோட இது வருதான்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஆமாம். ஆனால் ஒரு என்எஃப்ஓ வச்சு பார்க்கும்போது ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா இப்போ கரண்ட்லி இது என்ட்ரு ஆகிறதுக்கு? இல்லை இந்த சேம் இண்டெக்ஸை ட்ராக் பண்ணலாமா லான்ச் ஆனதுக்கப்புறமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ இது நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கணும் கரண்ட்லி ஒரு என்எஃப்ஓ பீரியடில். அண்ட் ஆல்சோ இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது சிம்பிளி அனதர் டூல் தான் ஃபார் இன்வெஸ்டிங். ஒரு குட் ஆர் பேட் பை இட் செல்ஃப்னு சொல்ல முடியாது. ரியல் கொஸ்டின் என்னன்னா இதோட ஸ்ட்ராட்டஜி உங்கள் ரிஸ்க் அப்பிடைட், டைம் ஹாரிசான் அண்ட் ஒரு ஸ்விங்கி மார்க்கெட் பிஹேவியருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவோ ரிஸ்க் அதிகமாக எடுக்கவோ நீங்கள் பில்லிங்காக இல்லைனா ப்ராபப்ளி இது சூட்டபிளாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதே மாதிரி சிமிலர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும். இதை விட கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரரோட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹையர் டாலரன்ஸ் ஃபார் ரிஸ்க் இருக்குது அண்ட் உங்களுக்கு இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸை கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கம்பேர் பண்ணால் அதில் இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலி பார்ப்பாங்க. உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் கோல்ஸோட அலைன் ஆகுதான்னு ஸ்ட்ராட்டஜிக்கலி கைட் பண்ணுவாங்க ஒரு இன்டு பெட்டர் அவுட்கம்ஸ். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.